இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி அமைந்தது இல்லை, இனிமேலும் அமையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் எம்பி தம்பிதுரை. இந்த நிலையில் இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு ஷபீர், எடப்பாடி பழனிசாமி கூறியதை தொடர்ந்து தற்போது மிக தெளிவாக தம்பிதுரையும் கூட்டணி ஆட்சி என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வெளிப்படுத்தல் என்பது யாருக்கானதாக நம்ம பார்க்கணும்? நிச்சயமாக இது அதிமுகவுக்கு ஒரு தேவை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும். இத கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்றத உறுதி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம அதை வெளிப்படையாகவும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அதிமுகவுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த கூட்டணி அமைந்தவுடன் அதிமுகவிலேயே ஒரு பெரிய சலசலப்பு என்பது இருக்கிறது. கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை. அது தொடர்பாக கட்சி தலைமையிடம் அவங்களுடைய அதிருப்தியை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பல்வேறு மட்டங்கள் அந்த அதிருப்தி என்பது இருக்கிறது. கூட்டணிக்கான அதிருப்தி இருக்கும் போது கூட்டணி ஆட்சின்ற ஒரு விஷயத்த தொண்டர்களும் பாஜக அதிமுகவுடைய தலைவர்களும் அதிமுகவுடைய மற்ற நிர்வாகிகள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற அந்த கேள்வி என்பது இருக்கிறது. ஆகவேதான் இன்னைக்கு அதிமுகவை இதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு தேவை என்பது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சென்னையில நடந்த உள்துறை அமைச்சர் உடைய பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் மிகவும் தெளிவாக கூட்டணி ஆட்சி தான் அமைய போகிறது, எஸ் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்றத அவர் ஒரு முறை இல்ல 3 முறை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம டெல்லி பாஜக தேசிய தலைமை வெளியிட்ட பத்திரிகையாளர்களுக்கு வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பிலையும் அலோகேஷன் ஆஃப் போர்ட்போலியோஸ் வரைக்கும் நாங்க பின்னாடி தேர்தலுக்கு பின் முடிவு செய்வோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னும் போது இந்த விஷயத்த திரு அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிவிட்டார் அப்படின்னும் போது அந்த இடத்திலேயே அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்கு ஏடிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை பேசி அதை உறுதி செய்ய வேண்டும் என்றாங்க. சோ இது பாஜகவுடைய தேசிய தலைமை என்ன முடிவை எடுக்க போகிறது, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் நாம இதை அடுத்த கட்டமாக இது எப்படி நகரும், மாதிரியான குழப்பங்கள் இந்த கூட்டணியில் மீண்டும் ஏற்பட போகிறது அப்படின்றத பார்க்கணும். பட் இப்போ வரைக்கும் அதிமுகவுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு இருப்பதனால் இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு தேவை என்பது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறதா நான் பார்க்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஷபீர் அகமது.